ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலே 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து டெய்லர் தொழில் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டு சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து கற்றுக்கிடவும் செஞ்சுட்டேன். இனிமேல் நான் வீட்டில் உட்காந்து வந்து தைக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் வந்து அதிக வருமானம் வரணும், நான் வந்து நிறைய கஸ்டமர் வந்து எனக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த தொழில் வந்து கற்றுக்கிட்டு நம்ம வந்து வீட்டிலேருந்து நம்ம வந்து தச்சு கொடுத்து வருமானம் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினப்பெலாம் இருக்கும். ஆனால் கூட இருக்கிறவங்களே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவெல்லாம் எங்கே தச்சு வந்து சம்பாத்தியம் பண்ண போகிறா, இவளை நம்பி யார் ப்ளவுஸ் கொடுப்பா, அந்த மாதிரி இப்போ வந்து பேசுவாங்க. நீங்கள் அது எதுவுமே வந்து காதில் எடுக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம், இந்த விஷயம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த விஷயத்துக்கு நெகட்டிவாக யார் என்ன சொன்னாலும் சரி, அதுலேருந்து நம்ம பின்வாங்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, டெய்லர் தொழிலில் போவீங்க, ஒரு மாதம் வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தைக்க பழகும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். போக போக உங்களுக்கு வந்து பழகிரும். ஆனால் அது வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு மாதம் போயிட்டு எப்போ இதெல்லாம் நமக்கு முடியாது அப்படின்னு இடையிலேயே நீங்கள் வந்து பின்வாங்குவீங்க. அப்படி வந்து பின்வாங்காமல் நீங்கள் வந்து டெய்லர் கிளாஸ் வந்து ஃபுல்லாகவே போங்க. அதே மாதிரி நம்ம வந்து இந்த டெய்லர் தொழில் அப்படின்னு இல்லை, நம்ம வீட்லேயே இல்லை நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், இந்த வேலை வந்து நான் தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நல்லா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா, அதில் தப்போ ரைட்டோ எது வந்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம மனசை வந்து நம்ம தயார்படுத்திக்கணும். ஏன்னா யாருமே தப்பு பண்ணாமல் இங்கே வந்து எதையுமே கற்றுக்கல. எல்லாருமே நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபேமஸான டெய்லராக இருந்தால் கூட அவங்க கற்றுக்கும் போது நிறைய தப்பு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் சரி பண்ணி தான் நல்ல டெய்லராக வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் எந்த விஷயம் வந்து கற்றுக்கிட்டாலுமே ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன விஷயம் வந்து தப்பு வரதான் செய்யும். நம்ம அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம வேலையை வந்து கரெக்டாக பண்ணதுக்கு ஆரம்பிச்சிடுவோம். சுற்றி இருக்கிறவங்க அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, இல்லை என் கஸ்டமர் வந்து உனக்கெலாம் தைக்கவே தரல, நீலாம் என்ன தைச்சி கொடுக்க, என் துணியை வந்து வம்பாக்கிட்ட, இந்த மாதிரி வந்து சில பேர் வந்து கொஞ்சம் வந்து ஹார்ஸாக பேசுவாங்க. அவங்க பேசினோன்னே உங்களுக்கு வந்து தைக்க தெரியாது, அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு வந்து தைக்க தெரியும். அவங்களுக்கு நீங்கள் தைச்சது வந்து செட் ஆகலை, அவ்வளோதான் எடுத்துக்கணும். இதுக்காக உட்காந்து நீங்கள் அழுதுகிட்டு இனிமேல் நான் வந்து யாருக்குமே தைச்சி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவுலாம் எடுக்கவே கூடாது. இந்த சின்ன சின்ன அவமானங்கள் தான் நமக்கு வந்து நம்ம சாதனை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து உறுதுணையாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து டெய்லர் தொழில் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 3 மாதம் உங்களுக்கு டைம் பீரியடு நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கூட 4வது மாதம் வெளியிலேருந்து உங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து வீட்டு சொந்தக்காரங்கிட்டேயோ இல்லை பக்கத்துலேயோ இருக்கிறவங்ககிட்ட ஒரு நார்மல் ப்ளவுஸ் வாங்கி நீங்கள் அதே டெய்லரிங் கிளாஸில் வச்சே வந்து தைச்சி டெய்லி ஒரு ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு 1.5 மணி நேரம் கொடுக்காங்க அப்படின்னா வீட்டிலே வந்து கட் பண்ணி போயிட்டு அங்கே வச்சு தச்சு வந்து பழகணும். அப்படி பழகணும் அப்படின்னா தான் நம்ம அங்கே வச்சே நமக்கு வந்து என்ன மிஸ்டேக் வருது அப்படிங்கிறத அங்கே சொல்லிக் கொடுக்குறவங்ககிட்ட கேட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட முடியும். அங்கே வந்து ப்ராப்பராக ஒரு 3 ப்ளவுஸ் தான் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அந்த 3 ப்ளவுஸ் முடிஞ்சுது, நான் வந்து தையல் முடிச்சிட்டேன், நான் வந்து சர்டிஃபிகேட் வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் அதை தொழிலாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே கூட ஒரு மாதம் வந்து ஃபீஸ் கொடுத்து நம்ம வீட்டிலேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம அடுத்தடுத்த சைஸில் வந்து தச்சு நம்ம வந்து அவங்ககிட்ட இந்த பிரச்சனை இருக்குது போட்டு பார்த்தாங்க, இது வந்து சொன்னாங்க, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அவங்ககிட்ட கேள்வி கேட்டு அதோட பதிலை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டிலேருந்து நம்ம வந்து தைக்க ஆரம்பித்தாலும் நமக்கு சின்ன சின்ன மிஸ்டேக் வரும்போது இதனால தான் வருது அப்படிங்கிற மாதிரி நமக்குமே தெரிஞ்சுக்கிடும். இந்த விஷயம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் வந்து ஃபீஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணி கொண்டு போயிடணும். அங்கே போய் தச்சுட்டு மட்டும் வரணும். அந்த மாதிரி வந்து ஒரு மாதம் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா அவங்கக்கிட்டே நம்ம வந்து எல்லா விஷயமுமே கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து அப்படி தான் வந்து படித்தேன். எங்களுக்கு வந்து 60 நாள் தான் டெய்லரிங் கிளாஸு. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஃபுல்லாக நான் வெளியிலேருந்து ப்ளவுஸ் வந்து வாங்கி வீட்டில் உட்காந்து கட் பண்ணி எல்லாம் வச்சுட்டு கொண்டு போயிடுவேன். ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸில் வந்து ஒரு ப்ளவுஸை வந்து தச்சுட்டு அவங்க போட்டு பார்த்துட்டு அவங்க என்ன குறை சொல்கிறாங்களோ அதை வந்து இங்கே வந்து கேட்பேன், இது வந்து எப்படி மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி தான் நான் வந்து சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு டெய்லர் மிஷின் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க, நான் வந்து தையல் தொழிலாம் பழகியாச்சு, நான் வந்து வீட்டிலேருந்து தச்சு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறேன், நான் ஒரு மிஷின் எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் எப்போவுமே வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. உங்களால் வந்து நிறைய பைசா கொடுத்து மிஷின் எடுக்க முடியும் அப்படின்னா பவர் மிஷினாக எடுத்துக்கோங்க. ஏன்னா போக போக வந்து உங்களுக்கு பவர் மிஷின் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது பெடல் மிஷினில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பவர் மிஷின் வேணும்ன்ட்டு நம்ம பவர் மிஷினை வந்து திரும்ப செலக்ட் பண்ணுவோம்.
அதே மாதிரி நீங்கள் பவர் மிஷின் வாங்கினாலும் சரி, இல்லை நம்ம வந்து நார்மல் மிஷின் வாங்கினாலும் சரி, உங்கள் பட்ஜெட்டுக்கு எது வாங்குறீங்களோ அந்த மிஷினை பற்றின எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாங்குகிற இடத்துலையே எது எது போகும், எதை வந்து நம்ம மாற்றி வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது உடஞ்சிது அப்படின்னா நம்ம எப்படி கழட்டி மாட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே இருக்க கடையிலே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு தடவையும் மெக்கானிக்கை கூப்பிட்டு சரி பண்ணோம் அப்படின்னா ஒரு தடவை அவங்க வந்துட்டு போகிறதுக்கே 500 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது சின்ன வேலையாக இருந்தால் கூட மிஷினை பற்றின எல்லா விஷயங்களுமே நீங்கள் கற்றுக்கோங்க. ஒன்று ஒன்றுக்கு வந்து ஒவ்வொருத்தங்க வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி வந்து தைக்க முடியாது. ஒரு ஏன்னா மிஷின் வந்து எப்போ வந்து சரியில்லாமல் போகும் அப்படின்னு தெரியாது. அப்படிங்கும்போது நம்ம மிஷினை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே சரி பண்ணிவிட்டு அடுத்து வந்து ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிடலாம். இல்லை அப்படின்னா அவங்க வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி அந்த கஸ்டமருக்கு நம்ம யாருக்காவது திடீர்னு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து பிரச்சனையாயிரும். அதை வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எதுக்கு இவ்வளோ படிச்சுட்டு எதுக்கு டெய்லர் தொழிலெலாம் கற்றுக்கிற அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. என்ன படித்தாலுமே நம்ம வந்து ஒரு கைத்தொழிலை வந்து கையில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்றைக்கோ ஒரு நாள் வந்து யூஸ் ஆகும். நம்ம படிச்சிருக்க படிப்பும் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகவும் செய்யாது. நம்ம வேலைக்கு போகணுன்னாலும் வேலைக்கு போய்க்கலாம். வீட்டுக்கு வந்து நம்ம ப்ளவுஸுங்கிறத நம்ம வந்து வெளியில் கொடுக்காம நம்மளே வந்து அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கைத்தொழில் வந்து நம்ம குழந்தைங்களுக்குமே நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். நீ இவ்வளோ படிச்சுட்டு எதுக்கு வந்து தையல் தொழிலெலாம் பழகுற அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் தையல் தொழிலெலாம் பழகிட்டு ப்ளவுஸ் வந்து தச்சு அமௌண்ட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்ன நீ வந்து ஒரு ப்ளவுஸ்லேயே 500 சம்பாதிச்சுட்டு போயிருத அப்படிங்கிற மாதிரி நம்மளை பேசுவாங்க. ஏன்னா சொல்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், நமக்கு இந்த தொழில் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நம்ம வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், நிறைய விஷயம் வந்து புதுசாக வந்து மாடல்லாம் போடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கற்றுக்கோங்க. அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. இது என்றைக்காவது ஒரு நாள் கூட உங்களுக்கு இப்போ யூஸ் ஆகட்டி கூட பின்னாடி என்றைக்காவது ஒரு நாள் வந்து யூஸ் ஆகும். நிறைய பேர் வந்து தைக்கலாம் பழகியிருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே மட்டும்தான் தைச்சி கொடுப்பாங்க. வெளியில் இருக்கவங்களுக்கு தைச்சி கொடுக்க மாட்டாங்க. பயப்படுவாங்க வெளியில் தைக்கிறதுக்கு, எதுவும் சொல்லிடுவாங்களோ இல்லை சண்டை போட்டுருவாங்களோ அந்த மாதிரி பயம் இருக்கும். நீங்கள் அந்த பயத்தெல்லாம் தொடச்சி போட்டுட்டு தைரியமாக வந்து ப்ளவுஸை வாங்கி உங்களால் முடியும் அப்படின்னு வாங்கி தைச்சி பழகுங்க. முதல்ல வந்து அந்த சின்ன சின்ன சைஸ், அதாவது 32, 34, 36 சைஸாக இருக்கிறவங்க கிட்ட வாங்கி பழகுங்க. அதுக்கப்புறமா பெரிய சைஸ் ஒன்றுனா வாங்கி தைச்சி பழகுங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் வருதுன்னு சொல்கிறாங்களா, அந்த மிஸ்டேக்கை நம்ம எப்படி சரி பண்ணணும் பார்த்துட்டு நம்ம வந்து சரி பண்ணி கொடுக்கணும். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் வந்து எத்தனை பேர் வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் நான் தைச்சி கொடுப்பேன், வெளியில் யாருக்குமே தைச்சி கொடுக்குறதில்ல, எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க தைரியமாக இனிமேல் வாங்கி தைச்சி கொடுங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம வந்து சின்ன சின்ன தப்பு பண்ணால் மட்டும்தான் ஒரு தொழிலை வந்து முழுசாக நம்ம வந்து கற்றுக்க முடியும். நீங்கள் மிஷினும் வாங்கிட்டு நீங்கள் வந்து தையல் வந்து வீட்டிலேருந்து தைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டைம் வச்சுக்கோங்க. இந்த டைம் டு இந்த டைம் வந்து நான் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக வீட்டில் இருக்க எந்த வேலையுமே நம்ம வந்து செய்யாமல் இருக்க முடியாது. நம்ம வீட்டு வேலையும் பார்த்துட்டு தான் நம்மளால் வந்து தொழில் வந்து செய்ய முடியும். நம்ம வேலைக்கு போனாலுமே அதான், காலையில் நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் நம்ம வந்து வேலைக்கு போவோம். வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக எந்த வேலையும் வந்து நம்ம ஸ்கிப் பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த தொழிலில் இருக்கும்போதும் நீங்கள் வந்து டெய்லி வந்து தச்சுக்கிட்டே கொடுத்துட்ருக்கும்போது ஒரு நாள் வந்து நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு வந்து ஒரு மாதிரி என்னடா எப்போ பார்த்தாலும் தச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் எந்திரிச்சிடணும். அப்போ உட்காந்து தைக்காமல் நம்ம வந்து நம்ம ஃபேமிலி கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிடணும். அதாவது ஒன்று உங்களுக்கு வந்து என்ன பிடிக்குமோ அதை வந்து வாங்கி சாப்பிடுங்க, இல்லை செஞ்சு சாப்பிடுங்க. இல்லை அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பைக்கில் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தால் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னா அதை பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன், நான் ஒரு நாள் வந்து ஒரு 10 ப்ளவுஸ் 12 ப்ளவுஸ் வந்து தச்சுட்டேன், எனக்கு வந்து ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே வந்து அந்த ப்ளவுஸே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நான் வெளியில் போய் கொஞ்சம் நேரம் வந்து வெளிக்காற்ற சுவாசித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இதில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே போயிடும். அடுத்த நாள் நான் எப்பவும் போல் உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிடுவேன். நீங்களுமே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கத்தை வந்து உண்டு பண்ணிக்கோங்க. இல்லை நடக்கிறது, உங்களால் வந்து பைக்லலாம் போயிட்டு வர முடியாது அப்படின்னா நீங்கள் பக்கத்துலேயே ஒரு வாக்கிங் மாதிரி சும்மா நடந்து வாங்க. இந்த மாதிரி இருந்தால் நம்ம வெளியில் 4 விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம ப்ளவுஸுன்னு மண்டைக்குள்ளே ஓடுறது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம வந்து சம்பாதிக்கிற பணத்தை வந்து நம்ம வந்து ஒரு 10% வந்து நம்ம வந்து சேமிக்கணும். நம்ம வந்து எவ்வளோ ரூபா வந்து மாதம் சம்பாதிக்கும் அதில் ஒரு 10% நமக்குன்னு ஒரு சேவிங்ஸ் மாதிரி வச்சுக்கணும். மிஷின்லேயே வந்து ஏதோ ஒரு ஃபால்ட்டு, இல்லை மிஷினுக்கு ஏதாவது வாங்கணும், இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவு வரும்போது நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்க வேண்டாம். நம்ம கையில் இருக்க காசை வச்சு நம்ம வந்து வாங்கிக்கலாம். நம்ம திரும்பவும் சம்பாதிச்சு அந்த பணத்தை வந்து எடுத்துக்கலாம். வீட்டிலேருந்து தைக்கிற நீங்கள் எத்தனை பேர் வந்து கடை வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நானுமே எனக்கு வந்து கடை வைக்கணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. கடவுள் வந்து நமக்கு என்றைக்கு அந்த வாய்ப்பு வந்து கொடுக்காரு அப்படிங்கிறது தெரில. ஆனால் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து வைப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி ஆசைப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
கஸ்டமர் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னால் மேனேஜ் பண்ணவே முடியல சிஸ்டர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா ஒரு நோட் எடுத்து ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் நமக்கு உள்ளே வருது, எத்தனை ப்ளவுஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக எழுதி வைங்க. அப்போ தான் உங்களால் வந்து அந்த தொழிலை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியும். ஒரு கணக்கு வழக்கே இல்லாமல் இன்றைக்கி ஒருத்தங்க கேட்டாங்க நான் கொடுத்துட்டேன், நாளைக்கு ஒருத்தங்க வந்து கேட்பாங்க அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காமல் ஒரு ப்ராப்பரான கணக்கு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு இந்த ப்ளவுஸை இத்தனை மணிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறலாம் ப்ராப்பராக நம்ம எழுதினா மட்டும்தான் அந்த தொழிலை வந்து நம்மளால் வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும். நம்மளும் மனுஷங்க தான். நிறைய பேர் வரும்போது உங்களால் வந்து கரெக்டாக வந்து கணக்கு வைக்க முடியாது. ஒரு நோட்லேயோ இல்லை டைரியிலையோ வந்து போட்டு எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் வந்து தெளிவாக புரியும். நீங்கள் எத்தனை பேர் வந்து நோட்லலாம் கரெக்டாக வந்து நான் வந்து எழுதி வச்சுருவேன், எவ்வளோ ரூபா வருது, எவ்வளோ சட்டை வந்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக எழுதி வைப்பேன் அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயங்களுமே நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என் அனுபவத்தின் மூலமாக சொல்கிற விஷயம் மட்டும்தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழகுறவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு நினச்சா கூட இந்த தொழிலை வந்து கற்றுக்கோங்க. என்றைக்கினாலும் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.